வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த அக்டோபர் 1 முதல் எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் நிறைய பிளான்களில் சேஞ்சஸ் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் நிறைய பிளான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்தியா. அவங்க 2024 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த பிளான்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 19 இண்டிவிஜுவல் பிளான், 7 குரூப் ப்ராடக்ட்ஸ், 5 இண்டிவிஜுவல் ரைடர்ஸ். எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் உள்ள என்டோமெண்ட் பிளானை பற்றி ஒரு அறிமுகம் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நியூ என்டோமெண்ட் பிளான். இதில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் என்ட்ரி ஏஜ் 8 வயது முதல் அதிகபட்சமாக 50 வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 75 ஆண்டுகள். டேர்ம் நமக்கு 12 ஆண்டுகள் முதல் 35 ஆண்டு வரைக்கும் இருக்குது. இது ரெகுலர் ப்ரீமியம் ஆல் மோட்ஸ். மினிமம் சம் அஷ்யூர் 2 லட்சம். பழைய பிளானில் 1 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் மெச்சூரிட்டி நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா சம் அஷ்யூர் ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். நமக்கு இதில் லோன் அவைலபிலிட்டி நம்ம 1 இயர் முடிஞ்ச பிறகு லோன் எடுத்துக்கலாம். இது இப்போ புதுசாக மாற்றினது. அதே போல் ஆல் வெதர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ். மேலும் அடுத்ததாக பார்க்க போகிறது ஜீவன் ஆனந்த் பிளான் நம்பர் 715. ஏஜ் என்ட்ரி ஏஜ் 18 வயது முதல் அதிகபட்சமாக 50 வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 75 ஆண்டுகள். டேர்ம் நமக்கு 15 முதல் 35 ஆண்டுகள். ரெகுலர் ப்ரீமியம் எல்லா மோட்ஸும் இருக்குது. மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம். ரிஸ்க் கவரேஜ் 1.25 மடங்குகள். நமக்கு மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் FAB, அதாவது ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். நமக்கு இதில் லைஃப் லாங் ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கும். அதாவது 100 வயது வரைக்கும் நமக்கு ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கும். லைஃப் லாங் ரிஸ்க் கவர் கேன் பி என்கேஸ்ட், அதாவது அதிகப்படுத்தியிருக்காங்க. லோன் 1 வருடம் கழித்து நமக்கு லோன் எடுத்துக்கலாம். அடுத்த பிளான் பார்த்தோம் அப்படின்னா ஜீவன் லக்ஷயா பிளான், பிளான் நம்பர் 700. அடுத்த பிளான் ஜீவன் லக்ஷயா பிளான் நம்பர் 733. இது மினிமம் என்ட்ரி ஏஜ் 18 வயது முதல் 50 வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 65 ஆண்டுகள். டேர்ம் 13 முதல் 25 ஆண்டுகள். ரெகுலர் ப்ரீமியம் எல்லா மோட்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. மினிமம் சம் அஷ்யூர் 2 லட்சம். ரிஸ்க் கவரேஜ் 1.25 டைம்ஸ். மற்றும் மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கக்கூடியது சம் அஷ்யூர் ப்ளஸ் போனஸ். நமக்கு இதில் லோன் அவைலபிள் இருக்குது ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமாக. மேலும் இதில் டெத் பெனிஃபிட் 10% சம் அஷ்யூரில் ஒவ்வொரு வருடமும் நமக்கு பாலிசி டேர்ம் வரைக்கும் கிடைக்கும். ப்ளஸ் பாலிசி எண்டில், அதாவது மெச்சூரிட்டி டைமில் சம் அஷ்யூர் மற்றும் போனஸ் நமக்கு கிடைக்கும். மேலும் பார்க்க போகிறது ஜீவன் லாப் பிளான் நம்பர் 736. இதில் மினிமம் ஏஜ் 8 வருஷம், அதிகபட்சமாக 59 வருடங்கள். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 75 ஆண்டுகள். நமக்கு டேர்ம் பார்த்திங்கன்னா 16, 21, 25. இது டேர்ம். PPT, அதாவது ப்ரீமியம் பெயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 10, 15, 16. ரெகுலர் ப்ரீமியம் எல்லா மோட்ஸும் இருக்கிறது. மினிமம் சம் அஷ்யூர் 2 லட்சம். மெச்சூரிட்டி நமக்கு என்ன கிடைக்கும்னா சம் அஷ்யூர் ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். மேலும் இதில் லோன் அவைலபிள் இருக்குது ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா. டெத் பெனிஃபிட் நமக்கு என்ன கிடைக்கும்னா சம் அஷ்யூர் ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். அடுத்த பிளான் ஜீவன் உமங். இது ஒரு ஓல் லைஃப் பிளான், பிளான் நம்பர் 745. என்ட்ரி ஏஜ்
34 குழந்தை முதல் அதிகபட்சமாக 55 வயது எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 100 ஆண்டுகள். டேர்ம் வந்து நமக்கு 15, 20, 25 மற்றும் 30 ஆண்டுகள் நம்ம டேர்ம் எடுத்துக்கலாம். ரெகுலர் ப்ரீமியம் எல்லா மோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 2 லட்சம். அதே போல் பிபிடி 8% சம் அஷ்யூர்ட் நமக்கு எவ்ரி இயர் கிடைக்கும். மெச்சூரிட்டி ஏஜ் வந்து மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்க போகிறது சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் எஃப்ஏபி. போனஸ் வந்து அக்யூட் டூரிங் பிபிடி, அதாவது பிபிடி முடிந்தவன் நமக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு சம் அஷ்யூர்ட்லேருந்து 8% மணி பேக் கிடைக்கும். மேலும் இதில் வந்து லோன் அவைலபிளாக இருக்குது 1 வருடம் கழித்து. மற்றும் டெத் பெனிஃபிட்டும் இதுக்கு சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸ் நமக்கு கிடைக்கும். டேர்ம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யுவர் டேர்ம் பிளான் நம்பர் 775. அதே போல் யுவர் கிரெடிட் பிளான் நம்பர் 877. இது வந்து புதுசாக இப்போ வந்து ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. மற்றும் யுவர் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான் நம்பர் 775. இது வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். என்ட்ரி ஏஜ் வந்து 18 வயது முதல் 45 வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். டேர்ம் வந்து 10 முதல் 40 ஆண்டுகள். ரிஸ்க் சேசிங் 75 வரைக்கும் இது வந்து ரிஸ்க் நமக்கு கிடைக்கும். இது வந்து பியூர் ரிஸ்க் கவரேஜ் பிளான். மினிமம் ப்ரீமியம் வந்து மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 50 லட்சம். மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 5 கோடி. ஃபர்தராக நம்ம ரிஸ்க் கவரேஜ் பாசிபிள் ஆன் கண்டிஷன் பொறுத்து நமக்கு கிடைக்கும். அதே போல் யுவர் கிரெடிட் பிளான் நம்பர் 877. நுழைவு வயது வந்து 18 முதல் 45 ஆண்டுகள். டேர்ம் வந்து 10 முதல் 30. பியூர் ரிஸ்க் கவர் பிளான். மினிமம் ப்ரீமியம் வந்து மார்க்கெட்டை பொறுத்து மாறும். மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 50 லட்சம். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 20 லட்சம் டிபெண்டிங் ஆன் யுவர் கிரெடிட். நம்முடைய கிரெடிட்டை பொறுத்து இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 5 கோடி. நம்முடைய ரிஸ்க் கவரேஜை பொறுத்து நம்ம கண்டிஷனை பொறுத்து இந்த பிளானை வந்து எடுத்துக்கலாம். பென்ஷன் சுலேஷன். நமக்கு பென்ஷன் கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீவன் அக்ஷய் பிளான் நம்பர் 857 மற்றும் நியூ ஜீவன் சாந்தி பிளான் நம்பர் 858. இந்த 2 பிளானுமே ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நமக்கு அந்த ப்ரீமியத்திலேருந்து நமக்கு பென்ஷன் 100 வயது வரைக்கும் பென்ஷன் கிடைக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன் கொண்ட பிளான்ஸ். முதல்ல பார்க்க போகிறது ஜீவன் அக்ஷய் 7 பிளான் நம்பர் 857. இது வந்து ஒரு இமிடியேட் ஆனுட்டி ப்ராடக்ட். அதாவது நம்ம பணம் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருடத்தில் நமக்கு பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இதோட என்ட்ரி ஏஜ் வந்து 25 ஆண்டுகள். அதிகபட்சமாக 100 வயது வரைக்கும் நம்ம இதில் வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். மினிமம் ப்ரீமியம் வந்து 1,50,000. அதிகபட்சமாக லிமிட் கிடையாது. நமக்கு இதில் வந்து லோன் சரண்டர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நமக்கு இதில் வந்து கேரண்டீட் ஆனுட்டி ரேட் பேக்கட் பை வேர்ட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். நமக்கு கேரண்டியான பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். யூலிப் ப்ராடக்ட்ஸ் நியூ பென்ஷன் ப்ளஸ் பிளான் நம்பர் 867 மற்றும் இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் 773. இப்போ முதல்ல பார்க்க போகிறது நியூ பென்ஷன் ப்ளஸ் பிளான் நம்பர் 867. இது வந்து ஒரு யூலிப் பிளான், அதாவது பங்கு சந்தையோடைய கனெக்டாக உள்ள ஒரு பிளான். நமக்கு வந்து இது வந்து சிங்கிள் மற்றும் நான் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் ப்ரீமியம் வந்து நோ லிமிட். மினிமம் சிங்கிள் ப்ரீமியம் 1 லட்சம். நமக்கு என்எஸ்பி மினிமம் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா மாதம் நமக்கு வருடமாகவோ 30,000 கட்டலாம். அல்லது ஆஃபலி வந்து 16,000, குவார்டர்லி வந்து 9,000,
மந்த்லி வந்து நேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 3000 கட்டலாம். இதுக்கு வந்து 3 நேட்ச் ப்ரீமியம் நம்ம பே பண்ணணும். முதல்ல வந்து 3 மாதம் வந்து அட்வான்ஸாக பே பண்ணணும். நுழைவு வயது வந்து மினிமம் 25 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 75 ஆண்டுகள் வரைக்கும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டேர்ம் வந்து 10 முதல் 42 ஆண்டுகள். மேக்ஸிமம் டில் ஏஜ் 85 வயசு வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். டைப் ஆஃப் ஃபண்டு இதில் பார்த்திங்கன்னா 4 ஃபண்டு இருக்குது. பாண்ட், செக்யூர், பேலன்ஸ், க்ரோத். இது வந்து கேரண்டீட் அடிஷன் 6th, அதாவது நமக்கு கேரண்டியாக வந்து ஒரு மணி பேக் கிடைக்கும் 6 மற்றும் 10 வருடங்களில். பார்சியல் வித்ரால் நமக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா பகுதி அமௌண்ட்டை நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அதாவது 5 வருடம் கழித்து 40% மெச்சூரிட்டி அல்லது சரண்டர் ப்ரொசீஜர். 40% மெச்சூரிட்டி அல்லது சரண்டர் ப்ரொசீட் நம்ம ஆனுட்டியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நோ ரிஸ்க் கவர், நோ மோர்டாலிட்டி சார்ஜஸ், நோ மெடிக்கல் டில் ஏஜ் 75 வயசு வரைக்கும் நமக்கு மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது. அதே போல் அடுத்தது இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் 8. அடுத்து இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் 873. இந்த பிளான் வந்து நிஃப்டி 50, நிஃப்டி 100 நமக்கு ஃபண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். டாப் 50 ஆர் டாப் 100 கம்பெனிஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பங்கு பெறுற டாப் 50 அல்லது டாப் 100 கம்பெனிஸில் வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க முதலீடு செய்வாங்க. அதே போல் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். என்ட்ரி ஏஜ் வந்து 90 நாட்கள் முதல் 60 வருடங்கள் வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 7 மடங்கு அல்லது 10 மடங்கு ரிஸ்க் கவரேஜ் நமக்கு கிடைக்கும். அதே போல் ரீஃபண்ட் ஆஃப் மோர்டாலிட்டி சார்ஜஸ், மெச்சூரிட்டியில் நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க மோர்டாலிட்டி சார்ஜஸை. மேலும் இதில் வந்து நமக்கு கேரண்டீட் அடிஷன் ரெகுலர் இன்டர்வெல்லில் நமக்கு கிடைக்கும். மேலும் இதில் வந்து பார்சியல் வித்ரால் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க 5 வருடம் கழித்து. அதே போல் மைக்ரோ பட்ஜெட் பிளான் நம்பர் 751. இது வந்து ப்ராடக்ட் எவ்ரி ஒன். ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 18 முதல் 55 வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 70 ஆண்டுகள். பாலிசி டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா 10 முதல் 15 ஆண்டுகள். பேசிக் சம் அஷ்யூர் வந்து 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரைக்கும். இதில் வந்து நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. அதே போல் ஆப்ஷனல் வந்து பார்த்திங்கன்னா ஏடிடிபி மற்றும் ஏபி, இது வந்து 2 நமக்கு அவைலபிளாக இருக்குது. 3 மடங்கு. ஆல் பேமெண்ட் மோட் அவைலபிள், அதாவது மந்த்லி, இயர்லி இந்த மாதிரி எல்லா பேமெண்ட் மோடும் அவைலபிளாக இருக்குது. மேலும் இதில் வந்து ஆட்டோ கவர் நமக்கு கிடைக்கும். நமக்கு மெச்சூரிட்டி என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் சம் அஷ்யூர் ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் நம்பர் 717. இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஃபிட் பிளான். ஏஜ் என்ட்ரி 30 நாள் முதல் 65 ஆண்டுகள் வரைக்கும். பாலிசி டேர்ம் வந்து 10 முதல் 25 ஆண்டுகள். மெச்சூரிட்டி வந்து நமக்கு 18 ஆண்டுகள். மேக்ஸிமம் 75 ஆண்டுகள். லோன் வந்து 1 வருடம் கழித்து எடுத்துக்கலாம். மினிமம் சம் அஷ்யூர் வந்து 10 லட்சம். மேக்ஸிமம் நமக்கு லிமிட் இல்லை. இதில் வந்து ஏடிடிபி, டிஏபி ரைடர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கக்கூடியது சம் அஷ்யூர் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் எஃப்ஏபி. நம்ம வந்து மெச்சூரிட்டியை வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வாங்கிக்கலாம். 5 முதல் 15 ஆண்டுகளில் இன்ஸ்டால்மெண்ட்லையும் வாங்கிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஃபார் பிளானிங் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு சரியான தேர்வு. யூலிப் ப்ராடக்ட்ஸ் நியூ பென்ஷன் ப்ளஸ் பிளான் நம்பர் 867 மற்றும் இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் 773. இப்போ முதல்ல பார்க்க போகிறது நியூ பென்ஷன் ப்ளஸ்
பிளான் நம்பர் 867. இது வந்து ஒரு யூலி பிளான், அதாவது பங்கு சந்தையோடைய கனெக்டாக உள்ள ஒரு பிளான். நமக்கு வந்து இது வந்து சிங்கிள் மற்றும் நான் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் ப்ரீமியம் வந்து நோ லிமிட். மினிமம் சிங்கிள் ப்ரீமியம் 1 லட்சம். நமக்கு என்எஸ்பி மினிமம் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா மாதம் நமக்கு வருடமாகவோ 30,000 கட்டலாம், அல்லது ஆஃபலி வந்து 16,000, குவார்ட்டர்லி வந்து 9,000, மந்த்லி வந்து நேட்ச் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 3,000 கட்டலாம். இதுக்கு வந்து 3 நேட்ச் ப்ரீமியம் நம்ம பே பண்ணணும். முதல்ல வந்து 3 மாதம் வந்து அட்வான்ஸாக பே பண்ணணும். நுழைவு வயது வந்து மினிமம் 25 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 75 ஆண்டுகள் வரைக்கும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டேர்ம் வந்து 10 முதல் 42 ஆண்டுகள். மேக்ஸிமம் டில் ஏஜ் 85 வயசு வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். டைப் ஆஃப் ஃபண்டு, இதில் பார்த்திங்கன்னா 4 ஃபண்டு இருக்குது. பாண்ட், செக்யூர், பேலன்ஸ், க்ரோத். இது வந்து கேரண்டீட் அடிஷன் 6th, அதாவது நமக்கு கேரண்டியாக வந்து ஒரு மணி பேக் கிடைக்கும் 6 மற்றும் 10 வருடங்களில். நம்ம வேணும்னா பார்சியல் வித்ட்ரால், அதாவது பகுதி அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பார்சியல் வித்ட்ரால் நமக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா பகுதி அமௌண்ட்டை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது 5 வருடம் கழித்து 40% மெச்சூரிட்டி அல்லது சரண்டர் ப்ரொசீஜர், 40% மெச்சூரிட்டி அல்லது சரண்டர் ப்ரொசீட் நம்ம ஆனுட்டியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நோ ரிஸ்க் கவர், நோ மோர்டாலிட்டி சார்ஜஸ், நோ மெடிக்கல் டில் ஏஜ் 75 வயசு வரைக்கும் நமக்கு மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது. அதே போல் அடுத்தது இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் 8. அடுத்து இண்டெக்ஸ் ப்ளஸ் பிளான் நம்பர் 873. இந்த பிளான் வந்து நிஃப்டி 50, நிஃப்டி 100 நமக்கு ஃபண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். டாப் 50 ஆர் டாப் 100 கம்பெனிஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பங்கு பெறுற டாப் 50 அல்லது டாப் 100 கம்பெனிஸில் வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க முதலீடு செய்வாங்க. அதே போல் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். என்ட்ரி ஏஜ் வந்து 90 நாட்கள் முதல் 60 வருடங்கள் வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 7 மடங்கு அல்லது 10 மடங்கு ரிஸ்க் கவரேஜ் நமக்கு கிடைக்கும். அதே போல் ரீஃபண்ட் ஆஃப் மோர்டாலிட்டி சார்ஜஸ், மெச்சூரிட்டியில் நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க மோர்டாலிட்டி சார்ஜஸை. மேலும் இதில் வந்து நமக்கு கேரண்டீட் அடிஷன் ரெகுலர் இன்டர்வெல்லில் நமக்கு கிடைக்கும். மேலும் இதில் வந்து பார்சியல் வித்ட்ரால் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க 5 வருடம் கழித்து. அதே போல் மைக்ரோ பட்ஜெட் பிளான் நம்பர் 751. இது வந்து FOE ப்ராடக்ட் எவ்ரி ஒன். ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 18 முதல் 55 வயது வரைக்கும் இந்த பிளான் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 70 ஆண்டுகள். பாலிசி டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா 10 முதல் 15 ஆண்டுகள். பேசிக் சம் அஷ்யூர் வந்து 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரைக்கும். இதில் வந்து நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. அதே போல் ஆப்ஷனல் வந்து பார்த்திங்கன்னா ADDB மற்றும் AB, இது வந்து 2 நமக்கு அவைலபிளாக இருக்குது. 3 மடங்கு. ஆல் பேமெண்ட் மோட் அவைலபிள், அதாவது மந்த்லி, இயர்லி இந்த மாதிரி எல்லா பேமெண்ட் மோடும் அவைலபிளாக இருக்குது. மேலும் இதில் வந்து ஆட்டோ கவர் நமக்கு கிடைக்கும். நமக்கு மெச்சூரிட்டி என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் லாயல்ட்டி அடிஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. அதே போல் LICயில் சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் நம்பர் 717. இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம். நம்ம வந்து ஒரே தடவை பே பண்ணால் போதும். சிங்கிள் ப்ரீமியம் வித் ப்ராஃபிட் பிளான். ஏஜ் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் முதல் 65 நாள். சிங்கிள் ப்ரீமியம் என்டோமெண்ட் பிளான் நம்பர் 717. இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஃபிட் பிளான். ஏஜ் என்ட்ரி 30 நாள் முதல் 65 ஆண்டுகள் வரைக்கும்.
பாலிசி டேர்ம் வந்து 10 முதல் 25 ஆண்டுகள். மெச்சூரிட்டி வந்து நமக்கு 18 ஆண்டுகள், மேக்ஸிமம் 75 ஆண்டுகள். லோன் வந்து ஒரு வருடம் கழித்து எடுத்துக்கலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து 10 லட்சம். மேக்ஸிமம் நமக்கு லிமிட் இல்லை. இதில் வந்து ஏடிடிபி, டிஏபி ரைடர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கக்கூடியது சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் எஃப்ஏபி. நம்ம வந்து மெச்சூரிட்டியை வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வாங்கிக்கலாம். 5 முதல் 15 ஆண்டுகளில் இன்ஸ்டால்மெண்ட்லையும் வாங்கிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஃபார் பிளானிங் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு சரியான தேர்வு. மேலும் இதில் வந்து இப்போது சில்ட்ரன்ஸ் பிளான் என்னென்ன அவைலபிளாக பார்த்தோம் அப்படின்னா, அமிர்த் பால் பிளான் நம்பர் 774. குழந்தைகள் 30 வயது குழந்தை. சில்ட்ரன்ஸ் பிளான் என்னென்ன அவைலபிளாக பார்த்தோம் அப்படின்னா, அமிர்த் பால் பிளான் நம்பர் 774 அவைலபிள் ஃபார் சில்ட்ரன். கீழே உள்ள பிளான்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நியூ என்ரோல்மெண்ட் 714, 8 வயது குழந்தை முதல். சிங்கிள் பிரீமியம் என்ரோல்மெண்ட் 717, 30 வயது. சிங்கிள் பிரீமியம் என்ரோல்மெண்ட் 717, 30 நாட்கள் குழந்தை முதல். ஜீவன் லாப் 736, 8 வயது குழந்தை முதல். ஜீவன் உமங் 745, 30 நாள் குழந்தை முதல். ஜீவன் உற்சவ் 771, 30 நாள் குழந்தை முதல். இண்டெக்ஸ் ப்ளஸ் 873, 90 நாட்கள் குழந்தை முதல். அமிர்த் பால் பிளான் நம்பர் 774. ஏஜ் குரூப் பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் குழந்தை முதல் 13 வயது உள்ள குழந்தை வரைக்கும் இந்த பிளான் கொடுக்கலாம். மெச்சூரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் 18 முதல் 25 வரைக்கும் மெச்சூரிட்டி ஏஜ் நம்ம கொடுக்குறாங்க. பாலிசி டேர்ம் வந்து 10 ஆண்டுகள் முதல் 25 ஆண்டுகள். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5, 6 மற்றும் 7 ஆண்டுகள் மட்டும் ப்ரீமியம் செலுத்தினால் போதும். மேலும் இதில் வந்து சிங்கிள் மற்றும் ரெகுலர் ப்ரீமியம் அலோட் பண்ணுறாங்க. மினிமம் சம் அஷ்யூர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம். நமக்கு கேரண்டீட் அடிஷன் 80 ரூபாய் வந்து பேர் 1000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து டில் எண்ட் ஆஃப் பாலிசி டேர்ம். பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் நமக்கு இந்த கேரண்டி எடிஷன் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு குழந்தை கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எல்ஐசியுடைய ஜீவன் உற்சவ் பிளான் நம்பர் 771. இது வந்து ஒரு அருமையான பிளான். இதோட என்ட்ரி ஏஜ் வந்து மினிமம் 30 நாள் குழந்தை முதல் மேக்ஸிமம் 65 வயது வரைக்கும் உள்ளவங்க யார் வேணால் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 75 ஆண்டுகள். டேர்ம் வந்து குறைந்தபட்சமாக 5 ஆண்டுகள் முதல் 16 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பிளானில் பே பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலர் ப்ரீமியம் எல்லா மோட்லேயும் நமக்கு கிடைக்கும். மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம். நமக்கு இந்த பிளான் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சம் அஷ்யூர்ட்லேருந்து நமக்கு 10% மணி பேக் கிடைக்கும். அதாவது இன்கம் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும். அதே போல் உங்களுக்கு கேரண்டீடு நமக்கு 5.50. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மணி பேக்கை நீங்கள் எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டில் நமக்கு மெச்சூரிட்டியில் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன் 40 ரூபா ஒவ்வொரு 1000க்கும் நமக்கு கிடைக்கும். மேலும் இதில் வந்து லோன் அவைலபிளாக இருக்குது 1 இயருக்கு அப்புறமாக. ஜீவன் உச்சில் வந்து என்னென்ன கிடைக்கும்ன்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இந்த பிளானை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கும் அல்லது வாங்குவதற்கும் உங்களுடைய முகவரை தொடர்பு கொள்ளவும் அல்லது எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்களுக்கு பிளான் எடுத்து தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.